இன்னைக்கு வரப்போற முதல் கெஸ்ட் வந்து இசை பாரம்பரியத்துல இருந்து வந்த ஒரு குட் லுக்கிங் சிங்கர். above that ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ப்ளீஸ் வெல்கம் விஜய் யேசுதாஸ். How are you? Fine, ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. Very stylish. But singers பாத்தீங்கன்னா singers are not so glamorous. Perhaps there are a lot of people இப்ப வந்து improve பண்றாங்க. But இந்த அளவுக்கு ஸ்டைலிஷா நான் வந்து அவ்வளவா பார்த்தது கிடையாது. எப்படி மெயின்டைன் பண்றீங்க? Thank you for the compliment. மெயின்டைன் என்ன சொல்றது, இந்த மாதிரி அழகான ஒரு வைஃப் இருக்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். I've always been சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்பவுமே நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள்னு பார்த்தா ரஜினி சார், சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஒரு ஃபேன். Okay. I mean, that carried through to me as as an artist also, that எப்பவுமே ஸ்டேஜ்ல ஆனாலும் எங்க ஆனாலும் கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டா போனோம், எப்பவுமே கொஞ்சம் dressed up, and I like to get dressed up and wear good clothes, shoes and everything. ஸ்டைல் பத்தி பேசும்போது I have to mention, நீங்க வந்து வைஃபோட சேர்ந்து ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்கினீங்களாமே as show stopper. Yeah, கொஞ்ச நாள் முன்னால it's all because of her circle of friends, and so அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, ஓகே. நான் ஈவன் காலேஜ்ல அந்த மாதிரி ஃபேஷன் ஷோ எல்லாம் நம்ம ஃபார் த ஃபங்க்ஷன், தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் யூஎஸ்ல காலேஜ்ல எல்லாம் ஃபேஷன் ஷோ எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்கு பண்றோம். அதான். இப்போ நீங்க ஒரு லெஜெண்ட் பேர் சொன்னீங்க, ரஜினி சார். But you're also born to a legend. How was it growing up in Mr. Yesudas's house? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜண்டோட பையன் இல்ல, அந்த ஒரு லெஜண்ட் தான் நம்மளோட அப்பான்னு ஒரு ஃபீலிங்கே இல்லாம, நம்ம அப்பாவுக்கு எப்பவுமே நமக்காக டைம் கொடுத்திருக்காரு. he always spent time with us. ரெக்கார்டிங் முடிச்சு நைட்ல 12 மணிக்கு வந்தா கூட எப்படியாவது எங்களெல்லாம் ஏற்பாடு எங்க கூட விளையாடுவார். and he'll make sure he takes that time. இப்போ வந்து யேசுதாஸ் சாரோட ஃபேமிலி இது வெரி வெல் நோன் ஃபேமிலி. அந்த யேசுதாஸ் சாரோட ஃபேமிலி டேக் இருக்கிறதுனால do you think opportunities came quicker to you? In fact, my career itself is an example of that. In the industry la vandu avlo easy opportunities vandu just because பேர் இருக்கிறதுனால வரும்னு அவசியமே கிடையாது. For example எடுத்துக்கூட பச்சன் சாரோட பையன் அபிஷேக் பச்சன் மற்ற நிறைய ஸ்டார் கிட்ஸ் விட அவ்வளோ he's still there, but ஆனா அவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் கரியர்னு சொல்ல முடியாது. எனக்கு 7 வருஷம் ஆச்சு to make a name for myself, to really break through. ஒரு பெரிய ஹிட் வந்துட்டு அப்புறம் to make sure that I could sustain myself. அந்த sustain only way was நான் வந்து கஷ்டப்பட்டு to work hard and improve myself. என் மலையாளம் டிக்ஷன் ஆனாலும், நான் வந்து அமெரிக்கால இருந்தனால ஸ்டார்ட் பண்ற டைம்ல மலையாளம் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. நிறைய எப்படி பாடுவீங்க அமெரிக்கன் ஆக்சென்ட்ல? இன்ஸ்டன்ட் பிகினிங் வந்து ப்ரிப்பரேஷன் கிடையாது. சடனா ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது. மில்லேனியம் ஸ்டார்ஸ் படத்துல வித்யாசாகர் சார் இசையில ஜெயராம் அண்ட் பிஜு மேனன் நடிக்கிற படத்துல அப்பா கூட ஹரிஹரன் சார் கூட 4 பாட்டு பாடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லயே. You remember any song from that? Of course, yeah. 2 lines. அந்த பாட்டு ஆனா all the songs became big hits and all that. எங்களுக்கு ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா? The song is a Hindi mix, kind of set in Bombay type of thing. So oh Mumbai, oh meri pyari Mumbai, oh Mumbai, oh meri pyari Mumbai, கினாக்கள் மின்னி மறையும் நிலாவின் நீலகளில் நமக்கீரா பாட்டாய் பறக்கா. So I mean, now when I'm singing it, it's brilliant. a lot. Thank you. Now when I'm singing it, it's a little more polished, and my pronunciation and all that. When I sang it back then, maybe it was like, oh Mumbai, oh meri pyari Mumbai. This is probably the energy I had maybe then. How did your wife happen? That's now she's so beautiful. Thanks to my career, thanks to my music. துபாயில அப்பா சித்ராக்கா கூட ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல இன்ஃபேக்ட். அண்ட் அது வந்து வேலண்டைன்ஸ் டே, எனக்கு காதலர் தினம். அந்த ஆர்கனைசர்ஸும் தர்ஷனாவோட அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க they sent Darshana to help out with the backstage, அந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு சாரி எல்லாம் போட்டு அப்படியே அழகா ஒரு பொண்ணாங்க நிக்கிறாங்க பேக் ஸ்டேஜ்ல. பட் ஆனா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம I was not feeling well, so I didn't see her properly and all that. And அவங்க கூட என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, காமன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ என்னை பத்தி பெருசா எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட. பயங்கர டவுன் டு எர்த், அப்படியே யேசுதாஸ் பையனெல்லாம் ஒரு இது பந்தா எல்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்லிட்டு. நான் அங்க வந்து பேக் ஸ்டேஜ் வந்து இவங்களை பார்க்காமலே நான் அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போயிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா, அவங்க மூஞ்சில பார்த்தா அப்படியே சிரிச்சிட்டு என்ன பந்தா காட்டிட்டு அப்படியே இவங்களை பார்க்காம கூட போயிட்டாருன்னு சொல்லிட்டு. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தட் ஷீ கிவ்ஸ். And then we started talking on the backstage, and whatnot. அப்படியே. So first part என்ன பாடுனீங்க தர்ஷனாக்காக? I think maybe காதல் கொண்டேன்ல வந்த சாங். காதல் 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 நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று பட்டாம்பூச்சி ஓடுதடா, எங்கேயோ எங்கேயோ இவனை தேடுகிறான், தாய்மொழி எல்லாம் மறந்துவிட்டு தனக்குள் தானே பேசுகிறான். I'd like to invite my second guest. அவங்க வந்து தர்ஷனா விஜய் யேசுதாஸ், இவங்களோட வைஃப், ஒரு ஃபேஷன் டிசைனர் கூட. So please welcome தர்ஷனா. காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாம் மூச்சி ஆடுதடா, தேடும் கண்ணில் படபடவென்று உங்க கெஸ்ட் எல்லாம் ஹக் பண்ணலாம். எங்கேயோ எங்கேயோ. Hi. Hi. Very few people have அந்த ஒரு டிசைனிங் talent. Plus அந்த டிசைன் வந்து வெளிப்படுத்துறதுக்கு சொல்றதுக்கு not many people have that articulation ன்வாங்க இல்லையா? You have it. So Thank you. God you bless so you. much. Hope you do great work. எல்லாமே என்னோட ட்ரைனிங் தான். அப்படியா? நான் அப்படியே பின்னால இது ரொம்ப he's like pretty unhappy ஆ இருக்கு. என்னன்னா you have all these amazing pairs இல்லையா இந்த ஷோக்கு வரதுக்கு. ஏன் வைஃப் கூட வந்த ஏன் why is he calling why is she calling me with you why can't I go with an actress and I was like I don't know. Okay, அப்படி நான் சொல்லவே இல்ல. சும்மா எல்லா வைஃபும் இப்படி தான் சொல்லுவாங்க. I was wondering, நான் எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பிகாஸ் நான் first of all it's like interesting, கனெக்ஷனே இல்லாத ரெண்டு கெஸ்ட் கூப்பிடுறது இஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங். அங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷனே இல்லை. ஸோ இட்ஸ் லைக் வெரி சம்திங் ஃப்ரெஷ். ஸோ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ when she said we are going together, எனக்கே பயமா இருந்தா நான் யார் கூட கூப்பிடுவாங்கன்னு. But when she said we are going together, I was kind of கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். அப்படி கூட I was thinking யார் கூட கூப்பிட்டுருப்பாங்களோன்னு யோசிச்சேன். பட் உங்க ரேஞ்சுக்கு வந்து நாங்க ஜெனிஃபர் லோபஸ் எல்லாம் பிடிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம். என் ரேஞ்ச் அந்த லெவல்ல இருக்குது. தேங்க் காட். சோ ரெண்டு பேருமே இவ்வளவு அழகா இருக்கீங்க. குட் லுக்கிங் கப்பல். யார் அழகுல யாரு மயங்குனீங்க? கண்டிப்பா என் அழகை பத்தி சும்மா நீங்க சொல்றீங்க தெரியுது. சோ நான் தான் அங்க மயங்கினேன் ஃபர்ஸ்ட். What was your first impression உங்களை பாக்கும்போது துபாய்ல? என்ன நினைச்சீங்க? First impression was not the best impression. Not exactly. It was not the best impression. I was just like, enna banda எப்படியே how can this be? இது அப்பாவோட பையன் இல்ல அப்படி எல்லாம் நான் சொல்லிட்டேன். പക്ഷേ a little 2-3 minutes அப்படியே வந்து உட்கார்ந்து பேசிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. and then after ஒரு 3 நாளுக்கு அப்புறம் he tells me I want to start this, right? நீ போய் அம்மா கிட்ட போய் சொல்லு. நான் போய் என்னோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றேன். நான் என்ன போய் சொல்றேன், நான் 16 வயசு. அப்படியா? ஆமா, இவன் 22 வயசு. அப்போ நான் கேட்டேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா போய் சொல்லலாம்னு தான் சொன்னேன். நான் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வந்தேன் on the third day. அப்போ வந்து how old are you? Because he saw me first day. Sorry எல்லாம் நான் போடவே இல்ல. பார்த்தப்ப நான் நிஜமா நினைச்சேன் அங்கதான் பிரச்சனை ஆச்சு, அங்கதான் விழுந்தேன் ஃபர்ஸ்ட்லயே. சோ ஆனா ஒரு 21 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ ஒரு 23 வயசு 22 வயசு. ஸோ ஒரு 20-21 வயசு இருக்கும் மேபி. ஆனா பார்த்தா நேரம் ஒரு 4 வயசுக்கு கீழே 16 வயசுக்கு ஜஸ்ட் டர்னிங் 17 தான். ஓகே இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி டேமேஜ் டன். So then so we went and told our parents and so my dad அப்ப சொல்லிட்டா you still have schooling, college முடியணும். காலேஜ் முடிக்காம இனியும் ஒன்றும் நடக்காது. அப்போ அது எனக்கும் கொஞ்சம் ஒரு டைம் கிடைச்சது. ஏன்னா ஒரு 6-5 years டைம் எங்களோட ரொமான்ஸ் பில்ட் பண்றதுக்கு அது ஒரு சைட்ல. பட் மோர் தென் தட் என் கெரியர்ல கூட நான் இன்னும் ஒரு செட் ஆகல, இன்னும் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஸோ அந்த டைம் எனக்கும் கிடைச்சது டு க்ரோ இன் மை ஒர்க் ஆல்சோ. கரெக்ட்லி 2007 Jan happened, wedding happened. First எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு உங்களை? சும்மா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த ஊர் அப்படி எல்லாம் தெரியாது, எனக்கு ஷாப்பிங் மால் எல்லாம் காட்டுறதுக்கு யாராவது கொண்டு போவாங்கன்னா கொஞ்சம் can she come along னு சொல்லிட்டு. அப்போ her mom said uncle will come from office, when he comes you ask him.
ஸோ அவர் வந்து அவர்கிட்ட மெதுவாக்கிட்ட ஓகே ஃபைன், அவருக்கு தெரியல இதெல்லாம் நடக்க போகுது. My dad still says, he asked me then, no, this is what's going to happen, I would have said no. தர்ஷனா, இப்ப வந்து when you're married to a celebrity, ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்த செலிபிரிட்டி, அதுவும் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது it's difficult to keep a relationship going, but you have a beautiful relationship going. அது எப்படி நீங்க வந்து build பண்ணீங்க, sustain பண்றீங்க உங்க relationship? Simple, no acting. ஆக்டிங் பண்ணக்கூடாது. ஆக்டிங் பண்ணக்கூடாது, அங்கே இருந்தா எல்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா? Misconception. அப்படியா? No, she is very possessive. So நான் வந்து ஆக்டிங்ல இல்லனாலும் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். So but you know, but அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு. because இப்ப பாத்தீங்கன்னா affairs இல்லனா film industryக்கு சம்பந்தப்பட்ட affairs பாத்தீங்கன்னா I think it's all about predominantly lead star. இந்த மாதிரி அவசரங்கள் நம்ம முன்னால வருது. It's just about whether you choose to take that, அந்த வழியில போணுமா வேண்டாமான்னு நாம தான் கண்ட்ரோல் பண்றோம், இல்ல நாம தான் யோசிக்கிறோம் வேண்டாமா வேண்டாமான்னு. நிறைய பேர் லைன் போடுறாங்க உங்களுக்கு. லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சிக்னல் எல்லாம் வருது, வேணா அந்த சிக்னல் எல்லாம் கட் பண்றதா நம்ம வேலை. லாஸ்ட் என்ன சிக்னல் வந்துச்சு? இப்போ என்ன பிரச்சனை இல்ல, மாட்டோம். கரெக்ட் டைம் எல்லாம் just keep asking, so I get to know all this. Female singers வந்து மேல் சிங்கர்ஸோட பாடுறதுக்கு சான்ஸ் வாய்ப்பு அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பவர் கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில. சோ நாங்களே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் சான்ஸுக்கு. So தர்ஷனா, அவங்க வீட்ல வந்து எந்த மாதிரி மியூசிக் நீங்க கேப்பீங்க? இப்போ நானும் விஜய் இருந்தா we listen to all kinds of music. எந்த மாதிரி மியூசிக்? And all type, like டப்பாங்குத்து, தமிழ் பாட்டு எல்லாமே, you know. But then when அப்பா is around, எல்லாம் switch off பண்ணி அப்பா மியூசிக், because அம்மா வந்து அப்பா பாட்டு மட்டும் தான் கேட்கும். இப்போ அவங்க டப்பாங்குத்து பத்தி பேசாங்க இல்லையா? பயங்கரமா டான்ஸ் பண்ணாங்க. அப்படியா? She's learned traditional dances as well, but அது இல்லாம நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா வீட்ல மியூசிக் எல்லாம் போட்டு சும்மா டான்ஸ் பண்ணுவாங்கன்னா பயங்கரமா இவங்க எல்லாரையும் ஆடி தாக்கிடுவாங்க. ஒரு டப்பாங்குத்து சாங் பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 lines of டப்பாங்குத்து song that she like request ரிங்க 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 ரே, நீங்க டான்ஸ் பண்ணுங்க அப்போ. ரிங்க 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 ரே, அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. Thank you so much.